நடிகர் ஜெயம் ரவியின் விவாகரத்து மனைவியின் மீதான விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் நடைபெற்றுச்சு. வழக்கு விசாரித்த நீதிபதி ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி தரப்பு வாதத்தை ஏற்று அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு ஜெயம் ரவிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு வழக்கின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம் எனவும் கூறப்பட்டிருக்கு. முன்னதா நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவியை பிரிய போவதா தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவருடைய மனைவி ஆர்த்தி ஜெயம் ரவி அறிவிப்பை வெளியிட்ட மறுநாள் தன்னுடைய மறு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. கணவர் ஜெயம் ரவி தன்னுடன் எந்த ஒரு விஷயத்தையும் கலந்தோசிக்கவில்லை, அவராகவே விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடும் பொழுது என்னுடன் நிச்சயமாக கலந்தோசித்திருக்க வேண்டும். என்னுடைய அறிவுக்கு வராமல் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு அறிக்கையில் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் நடிகர் ஜெயம் ரவியின் தரப்பிலிருந்து ஆர்த்தியை சந்திப்பதற்கு கூட எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. அவருடைய வீட்டில் நான் மோசமான முறையில் நடத்தப்பட்டேன் அப்படின்னு பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வச்சுருந்தாரு. இந்நிலையில் நேற்று விசாரிக்கப்பட்ட இந்த மனு மீது தன்னுடைய மனைவியுடன் கலந்து ஆலோசிக்காமல் விவாகரத்து அறிவிப்பு வெளியிட்டது குறித்து ஜெயம் ரவி அவர்களிடம் எழுப்பப்பட்டுச்சு. இந்நிலையில் நேற்று விசாரிக்கப்பட்ட இந்த மனு மீது தன்னுடைய மனைவியுடன் கலந்து ஆலோசிக்காமல் விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டது குறித்த கேள்வி ஜெயம் ரவி அவர்களிடம் எழுப்பப்பட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து உங்களுடைய மனைவியுடன் கலந்து ஆலோசியுங்கள், சமரச பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்யுங்கள், அதில் ஏற்படும் உடன்பாட்டின் அடிப்படையில் வழக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு.